السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேரலையினூடாக இந்நிகழ்வை செவியேற்றுக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர்களே, சங்கைமிக்க ரமலானுடைய மாதத்திலே நாம் அனைவரும் இருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ரை அடைகிற பாக்கியம் பெற்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, ரமலானுடைய மாதம் என்பது பலவிதமான சிறப்பான அமல்களை முன்னிலைப்படுத்திய மாதம். பொதுவாக எல்லா அமல்களையும் இந்த மாதத்திலே செய்ய வேண்டும் என்று, அது சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு வலியுறுத்திய மாதம். இதர காலங்களிலே செய்கின்ற அமல்களை விட ரமலானுடைய மாதத்திலே செய்கின்ற அமல்கள் 70 மடங்கு அல்லாஹ்விடத்திலே கூலி கொடுக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்ற சிறப்பான மாதம். இந்த மாதத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய உள்ளத்துக்கும் இறையச்சத்தை தருகின்றான், எங்களுடைய உடலுக்கும் ஆரோக்கியத்தை தருகின்றான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிற பொழுது, இந்த ரமலானுடைய மாதத்திலே எங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் உள்ளம் சீரானவர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சூமு தஸிஹு, நீங்கள் நோன்பு நோற்றால் ஆரோக்கியம் அடைவீர்கள், நோன்பு நோற்று கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த இரண்டையும் வைத்து நாங்கள் பார்க்கிற பொழுது, ஒரு மனிதனுடைய உள்ளமும் உடலும் இறையச்சத்தாலும் ஆரோக்கியத்தாலும் இறைவனால் பரிசுத்தப்படுத்தப்படுகின்ற ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உள்ளம் சுத்தமடைவதற்காக, இறையச்சமுடையதாக வருவதற்கு அமல்கள் அவசியம். ஆனால் ஒரு மனிதனுடைய உடல் சீராக இருப்பதற்கு அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கின்ற செயற்பாடுகளில் விதிமுறைகள் அவசியம். ஒரு மனிதன் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிடக்கூடாது, எந்த நேரத்திலே சாப்பிட வேண்டும், எந்த நேரத்திலே சாப்பிடக்கூடாது என்கிற விதிமுறைகளை ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றினால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியமானதாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இஸ்லாத்திலே பன்றி ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, நாய் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, பாம்பு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, இப்படி பல விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் சில நாடுகளில் இந்த பொருட்களை சாப்பிடுகின்ற மக்களும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். பன்றியை சாப்பிடுகின்றவர்கள் உலகத்திலே இல்லையா? இருக்கிறார்கள். நாய் இருக்கிறார்கள், பாம்பு சாப்பிடுவர்கள் இருக்கிறார்கள். ஒரு உணவை உட்கொள்ளுவதன் மூலமாக நாம உயிரோடு இருக்கிறோம் தானே என்பது அளவுகோல் அல்ல. ஒரு மனிதன் ஒரு உணவை உட்கொள்கிறான், அவன் உயிரோடு இருக்கிறான். அவன் உயிரோடு இருக்கிறான் என்பது ஆரோக்கியத்துக்கு ஆதாரம் அல்ல. ஆரோக்கியம் என்பது அவன் உயிரோடு இருந்தாலும் முதலில் இறைவனுடைய ஆசீர்வாதம் அந்த உணவில் இருக்க வேண்டும். நம்ம விரும்பி சாப்பிடுகிற சாப்பாட்டில் முதலாவது அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
குறிப்பிட்ட 3 கால்நடைகளை சொல்லி அவைகளுடைய இறைச்சியை நீங்கள் மாமிசமாக உணவாக புசித்துக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒட்டகத்தை தந்திருக்கிறான், மாட்டை தந்திருக்கிறான், ஆட்டை தந்திருக்கிறான். இந்த உணவை உட்கொள்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதமும் அங்கே இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியமும் இருக்கும். அப்ப நாம எந்த உணவை உட்கொள்கிறோம் என்றால், பாம்பை திங்கிறான், நாயை தின்கிறான், பன்றியை தின்கிறான், ஆனா அவன் உசிரோடு இருக்கான் என்கிறதல்ல அளவுகோல். இந்த பொருட்களில் அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த 2 விஷயங்கள், ஒன்று ஆசீர்வாதம், இரண்டாவது ஆரோக்கியம். இந்த 2ஐயும் கவனிக்காமல் உயிரோடு இருப்பதை மட்டுமே ஒருவன் கவனித்து ஒரு உணவை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அங்கே இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது, உடலுக்கு ஆரோக்கியமும் இருக்காது. இதான் உணவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் தரக்கூடிய ஒரு அழகிய வழிமுறை. பாருங்கள், தேனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். தேன் சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். தேனை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். கரிஞ்சி என்கின்ற ஒரு கடுகு, சின்ன வித்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். மரணத்தை தவிர அத்தனை நோய்களுக்கும் கரிஞ்சி என்கின்ற அந்த சிறிய விதையில் மருத்துவம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஜம்சம் நீரை அருந்துங்கள், அது உங்களுடைய சகல விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிவாரணம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஞ்சியை பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொன்னான், வயுஸ்கௌன ஃபீஹா கஅஸன் கான மிஸாஜுஹா ஸஞ்சபீலா ஐனன் ஃபீஹா துஸம்மா சல்சபீலா. இஞ்சி கலந்த பானம் நாளை மறுமையில் நல்லவர்களுக்கு புகட்டப்படும். ஆய்வாளர்கள் இஞ்சியை ஆய்வு செய்கிறார்கள், அதில் உள்ள ஆரோக்கியங்கள் என்ன என்பதை ஆய்வு செய்து எங்களுக்கு தருகிறார்கள். இப்படியான உணவுகள் அல் குர்ஆனில் முன்மொழியப்பட்ட, நபி மொழிகளில் முன்மொழியப்பட்ட உணவுகள் ஆரோக்கியமானதாக இருக்கும், அல்லாஹ் ரசூலுடைய ஆசீர்வாதம் உள்ளதாகவும் இருக்கும். அப்ப நாம ஒரு உணவை உட்கொள்ளுகிற பொழுது அது ஆகுமானதா ஆகாததா, எந்த உணவு பொருத்தமானது, எந்த நேரம் பொருத்தமானது, எந்த விதத்தில் சாப்பிடுவது பொருத்தமானது. ஒருத்தர் வலது கையால சாப்பிடுறார், பசி போகுமா போகாதா? போகும். இடது கையால சாப்பிட்டவனுக்கும் பசி போகும். இடது கையால சாப்பிட்ட 6வது செமிக்கல் என்று சொல்லிருக்கானா? இல்ல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்வை தருகிறார்கள், இல்லை, வலது கையால சாப்பிடு. எதை சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், வலது கையால சாப்பிடு. சாப்பிடுவதற்கு முன்னர் கைகளை கழுவிக்கொள். சாப்பிடுவதற்கு முன்னர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை உச்சரித்துக்கொள். சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல். உன்னுடைய விரல்களில் மிகுதம் இருக்கிற உணவை கூட விட்டு வைக்காமல் நன்றாக சாப்பிட்டு விடு. சகனை வலித்து அல்லது பீஞானை வலித்து மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு விடு. இந்த முறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். இப்ப எதை சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், இப்படி சாப்பிட்டால், இதை சாப்பிட்டால், இப்படி சாப்பிட்டால் அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசீர்வாதம், அதே போன்று ஆரோக்கியம் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக எப்படி, எந்த நேரத்திலே சாப்பிட வேண்டும். எனக்கு தெரிந்த வரைக்கும் எந்த ஒரு நபிமொழியிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வேளை சாப்பிட்டதாக எந்த சான்றுகளையும் நான் காணவில்லை. அவ்வாறு தான் அறிஞர்களும் சொல்கிறார்கள். ஆனா நாம 3 வேளை சாப்பிடுகிறோம். 2 வேளை குறைந்தபட்சம் ஒரு தேநீர் அல்லது டீ குடிக்கிறோம். பாருங்கள், நாம் சாப்பிடுகின்ற நேரம் வித்தியாசம். காலை உணவு, பகல் உணவு, இரவு உணவு, சாப்பாட்டுடைய வேளைகள் வித்தியாசம். ஆனால் இஸ்லாம் எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்கிறது.
எந்த நேரத்திலே ஒரு மனிதன் சாப்பிட வேண்டும் என்பதை ஒரு மனிதனுக்கு பயிற்சி அளிக்கின்ற காலமாக இந்த ரமலான் மாசம் இருக்கிறது. உங்களுக்கு புதிதாக இருந்தால் கடினமாக இருக்கலாம், பழகிவிட்டால் நல்லது. அறிஞர்கள் சொல்லுவார்கள், லுக்மத்து ஸபாஹி ஹைரும் மின் அல்ஃபி தவாஇ. அதிகாலையிலேயே ஒரு பிடி உணவை உட்கொள்வது 1000 மருந்துகள் குடிப்பதை விட மிகச்சிறந்தது. அதிகாலையில் சாப்பிடுகின்ற உணவினால் உடலுக்கு ஆரோக்கியம் மட்டுமல்ல, பலவிதமான நோய்கள் தட்டப்பட்டுவிடும். இந்த சாப்பிட்டதுக்கு பிறகு உப்பு, சாப்பிட முன்னாடியும் தான் சாப்பிட்ட பிறகுதான் கல்லுப்பு, அந்த உப்பை நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்கிறார்கள், சாப்பாட்டுக்கு முன்னர் சாப்பாட்டுக்கு பின்னர் நீங்கள் உப்பை சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டால் 300 விதமான நோய்கள் உங்களுடைய உடலிலே இல்லாமல் போய்விடும். சின்ன விஷயம், மலையை விழுங்க சொல்லல, உப்பு பெரிய விஷயம் இல்லை. அப்ப இஸ்லாம் அழகான முறையை தருகிறது. எதை சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எந்த நேரத்திலே சாப்பிட வேண்டும். அதிகாலை உணவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன தெரியுமா? தஸஹரு, நீங்கள் சஹர் வேளை உணவு உட்கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, சஹருடைய வேளையில் உட்கொள்கிற உணவுக்கு அருள் இருக்கிறது, பரக்கத் இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பரக்கத் என்கிற சொல்லுக்குள் அல்லாஹ் ரசூலுடைய ஆசீர்வாதமும் இருக்கிறது, உடலுக்கு ஆரோக்கியமும் இருக்கிறது. பாருங்கள், காலையில் நாங்கள் ஒரு 9 மணிக்கு அல்லது 10 மணிக்கு இலங்கை நேரப்படி காலை சாப்பாடு சாப்பிட்டு விட்டோம். அடுத்த பசி எப்ப வரும்? 1 மணிக்கு வரும். எவ்வளவு நேர வித்தியாசம்? 3 மணித்தியாலம் அல்லது 4 மணித்தியாலம். அந்த பகல் நேரம் சாப்பிடவில்லை என்றால் அடுத்த கட்டம் எங்களால் நகர முடியாது. ஆனால் சகருடைய வேளை சாப்பிட்டு பாருங்கள். ஒரு மனிதன் இலங்கை நேரப்படி சகருக்கு 4 மணிக்கு சகர் செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு குத்து மதிப்பாக, அல்லது 4:30க்கு சகர் செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் அந்த நோன்பை திறக்கின்ற பொழுது சுமார் 6 மணி அல்லது 6:30 மணி இடைப்பட்ட நேரத்தில் திறக்கின்றான். 14 மணித்தியாலம் உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், காலையில் குடிக்கின்ற டீ இல்லாமல், அசருக்கு பிறகு குடிக்கிற டீ இல்லாமல் அவன் இருக்கின்றான். 2 வேளை உணவு கட். காலை சாப்பாடு இல்லை 9 மணிக்கு, பகல் சாப்பாடு இல்லை 1 மணி அல்லது 2 மணிக்கு, டீ இல்லை. ஆனால் சகருடைய வேளை 4 மணிக்கு அல்லது 4:30க்கு அவன் சாப்பிட்ட உணவினுடைய சக்தி, பவர், அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய ஆசீர்வாதம் அதிலே இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. அவனால் 14 மணித்தியாலங்கள் உணவில்லாமல் வாழ முடிகிறது. உணவில்லாமல் வாழ முடிகிறது என்பது மட்டும்தான் இதில் இருக்கிறதா? இல்லை. அந்த 14 மணித்தியாலத்திலே உடலில் கரைய வேண்டிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைந்து, கழிவுகள் எல்லாம் அகற்றப்பட்டு, உடம்பில் பத்துகின்ற அத்தனை பொருட்களும் கழிவான பொருட்களாக இருக்கும். உடலில் இருக்கிற அதிகமான கழிவு உடலை விட்டு நீங்கிவிடும். ரமலானுடைய புனிதத்தினால், நோன்புடைய புனிதத்தினால், சஹருடைய புனிதத்தினால் ஒரு மாசத்துக்கு நம்முடைய உடல் என்கின்ற அந்த இயந்திரம் சீரமைக்கப்படுகிறது. அப்ப சஹருடைய வேளையில் சாப்பிட்டால் அதில் அல்லாஹ் ரசூலுடைய அருளும் உண்டு, ஆரோக்கியமும் உண்டு. அப்ப எந்த நேரம் சாப்பிடணும்? இரண்டாவது, நீங்கள் டாக்டர்கள்ட்ட கேளுங்க, மொத்தம் பகலுக்கு சாப்பிடாட்டி மௌத்தா போக மாட்டான். ஆனா காலையில கட்டாயம் அவன் சாப்பிடணும். அந்த காலை உணவு தஹஜ்ஜுடைய நேரத்துல, சஹருடைய நேரத்துல சாப்பிட்டால் ரொம்ப பெருமதி. குறைந்தபட்சம் நீங்கள் சஹர் செய்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு ஈத்தம்பழத்தையாவது அல்லது வெறும் தண்ணீரையாவது குடித்து அல்லது உண்டு சஹர் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார்கள். ஏன் தெரியுமா? அதுல பரக்கத் இருக்கு.
அது பெரிய பிரியாணி திங்கணும் என்ற அவசியம் இல்லை, பெரிய சுட்ட கோழி திங்கணும் என்ற அவசியம் இல்லை. ஒரு ஈத்தம்பழத்தையாவது சாப்பிடணும், அல்லது ஒரு மிடக்கு தண்ணீராவது குடிக்க வேண்டும். அந்த நேரத்திலே சாப்பிடுகின்ற உணவுக்கு அல்லாஹ்வுடைய அருளும் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. இதற்காகத்தான் எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. நம்மளோட பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, இரவு சாப்பாடு தின்னலாட்டி ஆணிட பிலம் குறைஞ்சு போயிடும், இல்லாட்டி இவர் பெரிய பெரிய மரத்தை தூக்கினால்தான். அப்படி இல்லை. என்னன்னா இரவுல சாப்பிடணுங்கிறது உண்மை. சாப்பிட வேண்டிய நேரம் என்ன தெரியுமா? டாக்டர்மார் என்ன சொல்றாங்க? குறைஞ்சபட்சம் இரவு 8 மணியோட நீ சாப்பிட்டு முடி, 8 மணியோட சாப்பிட்டு முடி. எந்த டாக்டரும் பகல் சாப்பாட்டை வலியுறுத்த மாட்டாங்க. காலையில டைமுக்கு சாப்பாடு, இரவைக்கு நீ 8 மணிக்கு டைமுக்கு சாப்பிடு. என்ன வித்தியாசம் தெரியுமா? காலை சாப்பாடு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றோம், இரவு சாப்பாடு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றோம், 12 மணித்தியாலம் கெம். இஸ்லாம் என்ன சொல்லுது? அதை தஹஜ்ஜுத் சஹருக்கு சாப்பிடு, மக்ரிபுக்கு சாப்பிடு. வித்தியாசம் அவ்வளவுதான், 14 மணித்தியால கெம் வித்தியாசம். அப்ப இந்த உடல் ஆரோக்கியத்தோடு சேர்த்து அல்லாஹ் ரசூலுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது சஹருடைய உணவிலும் இஃப்தாருடைய உணவிலும் இருக்குது. நாம எத்தனை மணிக்கு சாப்பிடுற? தூங்க முந்தி சாப்பிடுற. தூங்குற எத்தனை மணிக்கு? சாப்பிடுறதுக்கு பிறகு தூங்குற. டைம் இல்லை, அதுக்கு டைம் தெரியா. நீங்க எத்தனை மணிக்கு தூங்குற? சாப்பிடுறதுக்கு பிறகு தூங்குற. டைம் இல்லை அதுக்கு. எத்தனை மணிக்கு சாப்பிடுற? தூங்குறதுக்கு முந்தி சாப்பிடுற. அதுக்கு ஒரு டைம் இல்லையா? அப்ப டாக்டர் என்ன சொல்லுவான்? நீ 8 மணியோட சாப்பிட்டு இந்த டேப்லெட்டை போடு, அப்ப உன்னோட உடம்பு நல்லா இருக்கு. நம்ம சொல்றதை கேளுங்க, சரியா சஹருக்கும் இஃப்தாருக்கும் அந்த நேரத்தை உண்மையாகவே நாங்கள் பழக்கப்படுத்தி விட்டால் டேப்லெட் பின்னால தேவையில்லை, டேப்லெட் பின்னால தேவையில்லை. அப்ப எதை சாப்பிட வேண்டும் என்று சொன்ன இஸ்லாம், எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்று சொன்ன இஸ்லாம், எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்பதையும் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. இது ரமலானுக்கு மட்டும் இஸ்லாம் சொன்னதா? ரமலானுக்கு மட்டும் இஸ்லாம் சொன்னதா? அப்படி பார்த்தா வாழ்க்கையில் அதிகமான நோன்பு இருக்கு. ஒரு மாசத்துக்கு 8 சுன்னத்தான நோன்பு இருக்கு. என்ன? திங்கட்கிழமை, வியாழக்கிழமை. திங்களும் வியாழனும் நீங்க நோன்பு பிடிங்க, சுன்னத்தான நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல ஐயாமுல் பீல் வேற 3 நோன்பு இருக்கு. பிறை 13, 14, 15 நோக்கக்கூடிய சுன்னத்தான நோன்புகள். அது இந்த வெள்ளி திங்களுக்குள்ள திங்கள் வியாழனுக்குள்ள வராட்டி, திங்களும் வியாழனும் நோக்கின்ற நோன்புக்குள்ள வரலாட்டி 8, 3, 11 போயிடும். அப்ப மாசத்துல ஒரு 30 நாள் என்று வச்சுக்கிட்டா 11 நாட்கள் சுன்னத்தான நோன்பு தான் இருக்குது ஏனைய மாதங்கள்ல. அப்ப ரமலான்ல மட்டும் சாப்பிட்டு பழகினாம சுன்னத்தான நோம்புக்கு நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம்னு சொல்லி சொன்னா அது கூட எங்களுக்கு என்ன செய்யும் தெரியுமா? இந்த நல்ல வேளைகளில் சாப்பிட வேண்டிய அந்த பழக்கத்தை எங்களுக்கு தந்துவிடும். அப்ப ரமலான் என்கிறது பரக்கத்து செய்யப்பட்ட மாதம், அது வேற விஷயம். ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், பரக்கத்து செய்யப்பட்ட மாதம். ஷஹ்ரு ரமலான் மாதம் ஷஹ்ருன் முபாரக், ஷஹ்ருன் அலீம், மகத்தான மாசம், பரக்கத் செய்யப்பட்ட மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அத்தோட எங்களை பதப்படுத்துகின்ற தக்வா மட்டுமல்ல, உடலையும் பரிசுத்தப்படுத்துகின்ற மாதம், உடலையும் பரிசுத்தப்படுத்துகின்ற நோன்பு. நல்ல பழக்க வழக்கங்கள். ஒருவன் எப்ப எழும்ப வேணும்? சஹரில் எழும்ப வேணும், தஹஜ்ஜுதுல எழும்ப வேணும். அந்த எழும்ப தூக்கத்திலிருந்து கண் விழிக்க வேண்டிய நல்ல நேரத்தை கூட ரமலான் எங்களுக்கு பயிற்சி தருகிறது. அப்ப இந்த உணவுக்கு பிரதானமாக எதை சாப்பிட வேணும், எவ்வாறு சாப்பிட வேணும், எந்த நேரத்தில் சாப்பிட வேணும் என்று இஸ்லாம் எங்களுக்கு அழகான ஒரு பயிற்சியை தருகின்ற மாதமாக ரமலான் மாதம் இருக்கிறது. ஒரு ஊர்ல எத்தனை பாடசாலை இருக்குன்னு பாருங்க, எத்தனை பாமசி இருக்குன்னு பாருங்க, எத்தனை பள்ளி இருக்குன்னு பாருங்க, எத்தனை பாமசி இருக்குன்னு பாருங்க. பாமசி கூடி போச்சு, மருந்து வகைகள் கூடி போச்சு. ஏன்? நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கின்ற பிரச்சனைகளால்
இந்த விஷயங்கள் எங்களுக்கு இடர்முடராக வந்து கொண்டிருக்கிறது. இப்ப அடுத்த விஷயம், நோன்பு பிடிக்கணும், சகரு செய்யணும், நோன்பு திறக்கணும், இஃப்தார் செய்யணும். சரி, எதை கொண்டு செய்யற? நம்ம சேர்க்கிற சாமான் என்ன? அம்பட்டும் நோயை தரக்கூடிய உணவு வகைகளை முதலாவது முற்படுத்தி கொள்ற. ஃபர்ஸ்டுக்கு ஈச்சம்பழத்துக்கு முதல்ல சம்சாவை தான் கடிக்கிற. என்ன, நாக்கில உரப்பு பட்டா தான் நோன்பு சரியா இருக்கும். அப்படி இல்லை, நாம முடியுமான வரைக்கும் சைட் எஃபெக்ட், மனிதனுக்கு பக்க விளைவுகளை தரக்கூடிய அல்லது நோய்களை உருவாக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதற்கு சிறந்த வழி, ஒன்று அந்த உணவுகளை நம்முடைய இடங்களில் தயாரித்து கொள்ள வேண்டும், அல்லது சிறந்த உணவுகள் தயாரிக்கப்படுகின்ற இடங்களுக்கு சென்று உணவுகளை வாங்கி கொள்ள வேண்டும். ஒரு பொருளை வாங்குகிற பொழுது உடலுக்கு கேடான ஏதாவது அங்கே கலக்கப்படுகிறதா என்பதை ஒரு அவதானம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அது அஜினமோட்டோவாக இருந்தாலும் சரி, இதர சுவையூட்டிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நமது முன்னோர்கள், கஞ்சிக்கு இஸ்லாத்தில் எந்த ஹதீஸும் இல்லை, குர்ஆனும் இல்லை. ஈமான் கொண்டவர்களே கஞ்சி காய்ச்சுங்கண்டு குர்ஆன்ல சொல்லையும் இல்லை, ஹதீஸில் சொல்லையும் இல்லை. ஆனால் ஆரோக்கியமான ஒரு உணவாக அந்த கஞ்சியை எங்களுக்கு தந்தார்கள். செமிபாட்டுக்கு மிக இலகுவானது, சுவைப்பதற்கும் உண்பதற்கும் மிக இலகுவான உணவு. 14 மணித்தியாலம் காஞ்ச வயிறாக குடலாக இருந்த ஒரு மனிதன் அப்படியான ஒரு நீர் பதார்த்தமான ஒரு உணவை உட்கொள்கிற பொழுது அவனுக்கு அந்த உடலில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்த முடியும். சும்மா அம்மிக்கல்லுடைய சைஸ்ல சோட்டிஸ் வகைகளை வச்சு இறக்கினா பிடிச்ச நோம்புல உடம்பும் இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் உடலுக்கு கேட்டை நாங்கள் விலை கொடுத்து வாங்குகிறோம். அது தராவி தொழ முடியாமல் ஆக்கள் சொல்றேன், களைப்பு, அதால இன்னைக்கு தராவிக்கு தொழல. அப்படியா? என்ன களைப்பு? எல்லாரும் தான் நோம்பு பிடிச்ச, என்ன களைப்பு? நீங்க நோம்பு என்ன தலையில தூக்கி பிடிச்சா? இல்ல. என்ன பிரச்சனைன்னா நோம்பு துறந்த களைப்பு, திண்ட சோட்டிஸ்ட களைப்பு, திண்ட சாப்பாட்டுற களைப்பு. சில ஊர்கள்ல தராவீக 8 மணி 8:30 மணிக்கு பிறகு தொழுகை நடத்துவாங்க. ஆனா இன்னும் சில ஊர்கள்ல இஷாவுக்கே தொழுதுருவாங்க. இஷா தொழுகை ஜமாத்தோடையே தராவி கண்டினியூவா போகும். அந்த மக்கள் நோன்பு திறந்து அடுத்த நிமிஷம் பள்ளிக்குள்ள வந்துருவாங்க. அப்ப நாம நோன்பு துறக்கிற எப்படி என்று கேட்டா, மலையை குமிச்சு நோன்பு துறக்கிற. அப்ப டயர்டு வராம என்ன செய்யும்? அதிகமா சாப்பிட்டால் உடல் சோர்வடைந்து விடும். கூடிய சாப்பிட்டா உடம்புக்கு தெம்பு வாரங்கிறது பொய். எவ்வளவு அதிகமா சாப்பிட்றோமோ உடலுக்கு சோர்வு தான் அதிகரிக்கும். எனவே இந்த ரமலானுடைய மாசத்துல நாம இன்றைய நாள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், உணவு பழக்க வழக்கத்தில் எதை சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்கின்ற இஸ்லாமிய வழிமுறைகளை, சுன்னாக்களை, சுன்னத்தான உணவுகளை, ஈத்தம்பழமாக இருக்கலாம், தேனாக இருக்கலாம், அல்லது ஆரோக்கியமான கஞ்சி போன்ற ஆரோக்கிய உணவாக இருக்கலாம், இப்படியான உணவுகளை எங்களுடைய உணவாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அமலுக்கும் நோன்புக்கும் சோர்வு இருக்க மாட்டாது. 1 நாள் 2 நாள் 3 நாள் அதுக்கப்புறம் பழகி போயிடும். 30 நாளை பிடிக்கணுமே நோன்பு, அதுக்கப்புறம் பழகி போயிடும். எனவே நல்ல ஆரோக்கியமான உணவுகளை, இந்த கூல் ஐட்டங்கள், அடுத்தது இந்த என்ன வெளிநாட்டு தயாரிப்புகள் இருக்கக்கூடிய ட்ரிங்க் ஐட்டங்களை எல்லாம் இஃப்தாருக்கு சஹருக்கு நாம முழுமையாக தவிர்த்துக் கொள்வது வாழ்க்கையில் மொத்தமாக தவிர்க்கிற நல்லது. குறிப்பாக இந்த இஃப்தாருக்கு சஹருக்கு இப்படியான உணவுகளை தவிர்த்து கொண்டு எங்கள் நோன்பை அல்லாஹ் ரசூல் விரும்பிய பிரகாரம் உணவு மூலமாக ஹலாலான சுன்னத்தான ஆரோக்கியமான உணவுகள் ஊடாக எங்களுடைய நோன்புகளை நோற்று அவைகளை துறந்து உள்ளத்தையும் உடலையும் பக்குவப்படுத்தி அல்லாஹுக்கு பொருத்தமான அடியார்களாக வாழ்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா?
ஹைடெக் நிறுவனம் இதற்கான சிறந்த தீர்வுகளை வழங்குகிறது. உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும். அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் SMS அனுப்பப்படும். நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம். மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம். 142 மெயின் ஸ்ட்ரீட், கல்முனை 07735367556. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது ஹைடெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் போஜி சிம் டுவல் லென்ஸ் 3 வியூ சோலார் கேமராக்களையும், போஜி சிம் டுவல் லென்ஸ் 3 வியூ கேமராக்களையும், போஜி சிம் டுவல் லென்ஸ் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். CCTV கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம். இப்போதே அழைக்கவும். ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம். 142 மெயின் ஸ்ட்ரீட், கல்முனை 07735367556.